இன்னைக்கு இந்த வீடியோல குழந்தைங்கள எப்படி உட்கார பிராக்டிஸ் பண்றதுன்றத பார்க்க போறோம். குழந்தைங்க ஆட்டோமேட்டிக்காவே எல்லா விஷயத்தையுமே அவங்களே கத்துப்பாங்க. ஆனா, உட்கார வைக்கிறது மட்டும் நம்ம தான் அவங்களுக்கு கத்துக் குடுக்கணும். ஆ இந்த மாரி குழந்தைங்கள 4 சைடும் ஒரு தலகாணியோ, இல்ல ஏதோ ஒரு சப்போர்ட்டா இருக்கா மாரி உட்கார வைக்கணும். இது மாரி உட்கார வைக்க பார்த்து பண்ணக்கூடாத மிஸ்டேக் என்னன்னு நான் சொல்றேன். இப்போ இந்த மாரி நீங்க தலகாணிய எடுத்துட்டீங்கன்னா, இவங்க வந்து கிராஸா உட்கார்றாங்க இல்லையா? இப்போ வந்து முதுகு தண்டு வந்து வளைஞ்சிரும். இந்த மாரி ரொம்ப நேரம் உட்காந்துருந்தாங்கன்னா, குழந்தைங்களுக்கு வந்து முதுகு தண்டு வந்து வளையிற ப்ராப்ளம் வரும். அதனால அப்படி பண்ணக்கூடாது. இந்த மாரி கையில ஏதாவது சப்போர்ட்டுக்கு ஏதாவது பொம்மையோ, இல்ல ஏதாவது ஒரு பொருளையோ குடுத்தீங்கன்னா, அவங்க அத புடிச்சுக்கிட்டே 4 பக்கம் தலகாணி இருக்கு. விழுந்தாலும் இந்த சைடு விழுவாங்க. ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. ஆனா கையில ஏதாவது சப்போர்ட் இருக்கா மாரி இருந்தாங்கன்னா, அத புடிச்சுட்டு உட்காரணும் அப்படின்றது வந்து அவங்களுக்கு கீழ போடக்கூடாதுன்றதுக்காகவே உட்கார கத்துப்பாங்க. அதே மாரி இந்த மாரி பெரிய பொருளாவும் இருக்கலாம். அந்த காலத்துலலாம் வந்து அரிசி அளப்போம் இல்லையா? படி அதெல்லாம் குடுத்து உட்கார வைப்பாங்களாம். நான் இந்த மாரி ஒரு பெரிய பொருளா இருக்கணுன்ட்டு இந்த டப்பா குடுத்து உட்கார வச்சேன். அப்படியே கத்துக்கிட்டாங்க. இப்ப அவங்களாவே உட்கார ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னொரு மெத்தட்ல எப்படி பிராக்டிஸ் பண்ணலான்னா, நீங்க கால கீழ நீட்டி போட்டு ஷேப்ல உட்காந்து உங்களோட மடியில குழந்தைய உட்கார வச்சா மாரி உங்களோட இடுப்புல அவங்க சாஞ்சிட்டுருப்பாங்க. அப்போ சப்போர்ட்டிவாவும் இருக்கும். அப்படியும் பிராக்டிஸ் பண்ணலாம். அது நான் டெய்லி ஒரு 5 மினிட்ஸ் பண்ணுவேன். ஆனா மேக்ஸிமம் இந்த மெத்தட் தான் ட்ரை பண்ணேன்.